ஒவ்வொரு வேத வகுப்புகள் எங்களுக்கு தந்துட்டு இருக்கீங்க தரப்பே. கம்ப்ளீட்டாக அது நடத்தி சப்ஜெக்டை நடத்தி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு பரிசுத்த ஆவியும் காணியும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக கேட்கிறோம். கேட்கிற சத்தியத்தை அதன்படி நடக்கவும் வாழ்ந்து முடிக்கவும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னா மூன்றாம் உலகம். நம்ம ஆல்ரெடி பார்ட்டாக இது பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே பார்த்தோம். அப்புறம் செகண்ட் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் பார்த்தோம். இப்போது அடுத்து வந்து மூன்றாம் உலகம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இப்போது ஒரு வரிசையாக கோர்வையாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது அதன் வரிசையில் இப்போ மூன்றாம் உலகம் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் எந்த வசனத்தின் அடிப்படையான சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வசனம் வந்து நம்ம பொதுவாகவே எல்லா பாடத்துலையும் இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா ஒவ்வொரு பாடமும் நம்ம புரிந்து கொள்வதிலையும் சரி, நம்ம பண்ணிட்டு இருக்க பாவத்தையும் வந்து விடுதலை பண்ணுது. ஸோ இப்போ 3 உலகங்கள் நம்ம பார்த்தோம். முதல் உலகம், 2ஆம் உலகம் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. நமக்கு தேவன் இந்த பூமியை படைத்து மனுக்குலத்துக்காக என்ன ஆசீர்வாதம்லாம் தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வேத ரீதியில வந்து நம்ம வசனங்கள் வந்து கடந்த பாடத்துல வந்து தியானிக்கணும். புரியுதுங்களா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17, 18வது வசனத்தின்படி வானத்து நட்சத்திரங்கள் போகக்கூடிய வகுப்பார், அப்புறம் கடற்கரை மணலுக்கு போகக்கூடிய வகுப்பார். இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். யார் யார் எந்த பிளஸ்ஸிங்குள்ள போவாங்க, யார் மூலமா போவாங்க அப்படின்னு 2 வகுப்பாரை நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அந்த உன் சந்ததிக்குள் அப்படின்னா அது யாருன்னா ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் சந்ததிக்குள்ள வானத்து நட்சத்திரம் ஒரு குரூப், கடற்கரை மணல் ஒரு குரூப். புரியுதுங்களா? ஸோ 2 குரூப் வந்து யார் மூலியமா போறாங்கன்னா ஆபிரகாம் சந்ததிக்குள்ள 2 குரூப் வந்து வருது பிளஸ்ஸிங்ஸ்குள்ள. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். வானத்து நட்சத்திரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிறிஸ்துவோட லிட்டரலா தலை கூட அவரோட சரீரத்துல மெம்பர் ஆகுது. தலை மற்றும் சரீரம் 2 பேர் சேர்ந்துதான் கிறிஸ்து. லிட்டரலா கிறிஸ்துவ மாறுறது, அதாவது அவரோட சரீரத்துல மெம்பர் ஆகும். புரியுதுங்களா? அது வந்து வானத்து நட்சத்திரம். அது ஒரு வகுப்பார். அது வந்து ஆபிரகாம் சந்ததிகளோடு இருக்குது. அடுத்து கடற்கரை மணல். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பூமியில அது மட்டும் இல்லாம ரட்சகரை யார் விசுவாசித்து இந்த பூமியில வாழ போறாங்களோ, நித்திய ஜீவனுக்கு போக போறாங்களோ அவங்க வந்து கடற்கரை மணல். புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ முன்னாடி இருந்து வேற ரிலீஜியன்ஸ், வேற ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்கலாம். புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே ரட்சகரை விசுவாசித்து, புரியுதுங்களா, ரட்சகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வர்றவங்க கண்டிப்பா வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக வழி நடத்தப்பட்டு அவங்க நித்திய ஜீவனுக்கு போவாங்க. அவங்க வந்து யாருன்னா கடற்கரை மணல். இதே தான் வந்து யாருக்குன்னா ஆபிரகாம் சந்ததிக்குள், உன் சந்ததிக்குள் நடக்கக்கூடிய வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம் இது. ஸோ இதுதான் வந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தேவ பக்தி உள்ள சந்ததி. புரியுதுங்களா? ஸோ இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி எங்க வராங்க, எப்படி வராங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? ஸோ பூமியில் இப்போ நிறைய ரிலீஜியஸ் வியூஸ் இருக்கு, நிறைய ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் இந்த 2ஆம் உலகத்தோடு முடிஞ்சிடும். 3ஆம் உலகத்தில் அப்படி இருக்காது. ஸோ ஆபிரகாமை யார் விசுவாசிக்கும், அதாவது ஆபிரகாம் சந்ததிகள்
இயேசு கிறிஸ்து யாரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. அதுல 2 வகுப்பா இருக்கு, வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். புரியுதுங்களா? ஸோ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், வானத்துக்குரிய அரசாட்சி, கடற்கரை மணல் பூமிக்குரிய அரசாட்சி. ஸோ வானத்து நட்சத்திரம் வந்து வானத்துக்குரிய அரசாட்சி இருக்கும். மத்தேயு 19 அதிகாரம் 27, 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இது நியாயமான கேள்விதான். ஸோ நாமளும் வந்து நம்ம கிறிஸ்துவ மாதிரி வாழணும் அப்படின்னா நமக்கும் இந்த மாதிரி இயல்பா வந்திருக்கலாம். அதுக்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா மற்றவர்களை நியாயத்திற்கிற ஆளுகை, ஓகேங்களா, 12 கோத்திரம் நியாயத்திற்கிறவர்களாக, 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக. அதாவது அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு மகிமையான நிலைமைக்கு போறாங்கன்னா, 12 அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்து 12, இவங்க தான் 12 பில்லர்ஸ். இவங்க என்ன பூமியில பேசினாங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்துல என்ன கட்டப்பட்டிருக்கோ அதுதான் இவர்கள் மூலமாக இங்க கட்டப்படும். புரியுதுங்களா? அது வந்து என்ன வகை சத்தியமா இருந்தாலும், ரிலேட்டட் மேரேஜா இருக்கட்டும், சத்தியம் இப்படிதான் பேசணும். புரியுதுங்களா? ஒரு சத்தியத்தின்படி வாழ்க்கை எப்படி வாழணும், ஒரு ரோல் மாடல், ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப், இது இப்படிதான் அப்படின்னா அது வந்து அப்போஸ்டல்ஸ் இங்க என்ன பண்ணாங்களோ அதை ஆல்ரெடி ஹெவன்ல கட்டப்பட்டாச்சு. ஹெவன்ல கட்டப்பட்டது இங்க பூமியில அது லிட்டரலா வந்து 100% வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி வாழ்ந்ததுனால தான் அவங்க கிறிஸ்துக்கு அடுத்து 12 அப்போஸ்தலர், 12 பில்லரா இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்போஸ்தலிக் சக்சஷன், அவங்களுக்கு தான் அந்த பயங்கரமான அத்தாரிட்டி இருக்கு. அவங்க ஏன்னா அப்போஸ்டல்ஸ் பேசினது எல்லாமே தவறு இல்லாத வார்த்தைகள், இன்ஃபாலிபிள் வேர்ட்ஸ், அதாவது அதில் பிழையே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அதிகபட்சமான ரைட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா மற்றவர்களுடைய நியாயத்திற்கக்கூடிய ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து வானத்துக்குரிய அரசாட்சி. புரியுதுங்க? சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள்னா அங்க ஒரு சிங்காசனம் இருக்கும், ஒரு சோஃபா மாதிரி சிங்காசனம் இருக்கும், அதுல உட்காந்து அப்படி கிடையாது. இது வந்து அந்த சிங்காசனம் என்றது அதிகாரத்தை குறிக்குது. புரியுதுங்களா? ஸோ மற்றவர்களை நியாயத்திற்கக்கூடிய பயங்கரமான ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கிடைக்கும் போது, ஸோ இது வந்து வானத்துக்குரிய அரசாட்சி. புரியுதுங்களா? உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அதாவது இந்த சங்கீதம் 15-16 படி ஆக்சுவலா ஆபேலிருந்து யோவான் சானது வரையும் தான் ஆக்சுவலி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அது வந்து பரலோகத்துக்கு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, வானத்துக்குரிய அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய பேட் டைம் சொல்ல முடியாது, பட் தேவனுடைய திட்டம் அப்படிதான் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தவங்க அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், சீஷர்களா இருக்கட்டும், இப்ப வரைக்குமே அவங்க வந்து பிதாக்களா இருக்க போறாங்க. இவங்க பூமியில வாழும்போது அவங்கள ரோல் மாடலா வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பூமியில வந்து பிரபுக்களா இருப்பாங்க. ஸோ கிறிஸ்துவ பின் வந்தவங்க தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு வானத்துக்குரிய அரசாட்சியா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 2 பேதுரு 3-வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுதான் இந்த 3ஆம் உலகம், அதுதான் இந்த கிறிஸ்துவின் அரசாட்சி, அதுதான் வந்து கிறிஸ்துவும் சரீரமும் சேர்ந்து வானத்துக்குரிய அரசாட்சி அங்க பண்ண போறாங்க. எங்கன்னா புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கணும். அப்போஸ்தலர் பேதுரு சொன்னாங்களா, அது ஒன்றும் இல்லை, நீதி மாத்திரமே வாசம் செய்யக்கூடிய
மூன்றாம் உலகம், அதாவது கிறிஸ்துவின் அரசாட்சி, கிறிஸ்துவும் சரீரம் சேர்ந்து செய்யக்கூடிய வானத்துக்குரிய அரசாட்சி. அவங்க லிட்டரலா பரலோகத்துல தான் இருப்பாங்க. பரலோகத்துல இருந்து பூமியில இருக்கக்கூடிய அந்த ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவர்களை வைத்து இந்த பூமியை ஆளுகை செய்யும். புரியுதுங்களா? 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குறுதியின்படி நீதி வாசமா இருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். புரியுதுங்களா? ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பாடுக்காக இயங்குறாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய நாட்டில். புரியுதுங்களா? வல்லரசு நாடுகள் இருந்தாலும் கூட அதுல சம் ரேஷியோ இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 6 பேர்ல ஒருத்தர் வந்து பசியா இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளால சர்வே எடுக்க முடியுது பூமியில இருந்து. சாப்பாடு பஞ்சம், அடுத்து தண்ணீர் பஞ்சம், அழுக்கு தண்ணீரை வந்து சாப்பிட்றது, அடுத்து பசிக்காக ஒருத்தர் கடிச்சிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அடுத்து ஒருத்தருக்கு வந்து கேம் விளையாடியே வந்து போர் அடிக்குது, இன்னொருத்தருக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. அந்த அந்த சுற்றுச்சூழல்ல, அவங்க வீடு சூழல்ல, அவங்க கண்ட்ரி பொருளாதாரம் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல், சஃபஸ்டேட்டட் லைஃப்லாம் இல்லாமல் என்ன இருக்குதோ அதன்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழந்தை இருக்கு. எல்லா சொஃபஸ்டிகேட்டடும் இருந்தும் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, நல்ல சேலரி இருக்கும். அவங்களோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ இருக்கிற உலகத்தில். மூன்றாம் உலகத்தில் அப்படி இருக்காது. ஒருத்தருக்கு நல்லா பீட்சா சாப்பிட்டு இப்படி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவங்க சாப்பாடுக்கே வெளியில்லாமல் இருக்கிறாங்க மற்ற நாடுகளில். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்பிரிக்கா சொல்லலாம், சூடான் சொல்லலாம், நைஜீரியா சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ கானா சொல்லலாம். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டில் வந்து சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து கையில் வச்சு அந்தளவுக்கு ஒரு அன்பு காமிக்கிற அளவுக்கு ஊட்டச்சத்தோட செல்வ செழிப்பாக வளர்கிறாங்க. பட் இங்கே வந்து ஒரு சரியான சாப்பாடு இல்லாமல், மால் நியூட்ரிஷன் இல்லாமல் எவ்வளோ எலும்பு சதயமாக இருப்பாங்க, கம்பியில் துணி காய போட்ட மாதிரி தான் இருக்கு ஸோ அவங்களோட சூழ்நிலை. அடுத்து பாருங்க, ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பணக்காரர்கள் ரொம்ப ஈஸியாக ஏழைகளோட உழைப்பை திருடுறாங்க. இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா ஒரு நாட்டை அழிச்சுன்னு வளத்தை திருடின்னு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொம்ப ஆயில் ட்ரேட் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ரஷ்யாவும் சைனாவும் சூழ்ச்சி பண்ணி யூஎஸ்க்கு விரோதமாக ஆயில் எடுக்கிறது, அதை கண்டுபிடிச்சி இவரும் யூஎஸும் வந்து போட்டிக்கு எப்படியாவது ஆயில் எடுத்துடணும், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எங்கேயும் கிடைக்குதான்னு பார்க்குறது. அதுக்காக பாதுகாப்பு, எல்லா விஷயத்துக்கான பாதுகாப்பு தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்னை, அது எந்த சிட்டியாக இருந்தாலும், எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் போலீஸ் எல்லாம் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும் சிட்டி பாருங்க, நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியாது. ஸோ ஒழுங்கில்ல எந்த கண்ட்ரியுமே. ஆனாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இப்படி நடக்குது, போர்கள், சண்டைகள், உள்ளேயே வந்து உள்நாட்டு பிரச்சனைகள், ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏதாவது ஒரு சிறுமைப்படுத்திருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ கண்ட்ரோல்டாக இருந்து இப்படி நடக்குது. அந்த போலீஸ் சுத்தமாக கண்ட்ரோல்னா எப்படி இருக்குன்னு வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஃபயர்லாம், இயற்கை
பேரழிவுகள் அந்த குளோபல் வார்ம்னால வர்றது, ப்ளஸ் இன்டென்ஷனலாகவும் செஞ்சு இந்த மாதிரி ஃபயர் ஆகுது. புரியுதுங்களா? அந்த வாரில் குழந்தைகளோட நிலைமை மேக்ஸிமம் இந்த பிக்சர்லாம் நீங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் பார்ப்பீங்க. ஈரான் வெர்சஸ் ஈராக், புரியுதுங்களா? இஸ்ரேல் வெர்சஸ் சுற்றி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட், லெபனான், எகிப்து, ஈரான், ஈராக். ஸோ இதெல்லாமே. ஸோ ஈரான் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. லெபனான் மூலியமாக, அப்புறம் பாலஸ்தீன் மூலியமாக, அப்புறம் காசாவில் இங்கே எல்லாமே அவங்களோட தீவிர ஐக்கியம் வச்சுருந்தாங்க. அதாவது ஹெஸ்புல்லா, அதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கியம் இருந்தது. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ஈரான். அவங்க தான் ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லா நாடுகள் வந்து அந்த இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும். ஏன்னா லெபனானும் சரி, காசாவும் சரி, பாலஸ்தீனும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய யூத்து கண்ட்ரியாரும் சரி, இவங்க எல்லாமே வந்து அந்த தீவிர அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஈரானுடைய ப்ரெஷர்னால எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியும். அந்த நடக்கிற சண்டையில் இப்போ இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் சுற்றி தான் மெயினாக மேக்ஸிமம் அந்த பிரச்சனைகள். ஒரு ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து பயங்கரமாக அடிச்சுக்குது, புரியுதுங்களா? ஒவ்வொரு கண்ட்ரியும் பயங்கரமாக அடிச்சுக்குது. ஸோ அப்புறம் குடும்ப வன்முறை, உங்களை ஆர்குமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒருத்தர் அடிச்சுக்கிறது, புரியுதுங்களா? ஸோ அதுலேயே இந்த நிறைய பிரச்சனை இருக்குது. குடும்ப வன்முறையிலேயே மேரேஜ் ஆகி 10 நாள் கழிச்சு டைவர்ஸ் ஆகிறது நிறைய நடக்குது. சின்ன பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பாலியல் வன்முறைகள், உங்களுக்கே தெரியும், நிறைய இந்தியாவிலும் சரி, பொதுவாக பூமியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து சட்டசபையில் ஏதாவது சில தீர்மானங்களை டிஸ்கஸ் பண்ணி சொசைட்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு பேசுவாங்க. பட் அங்கேயே வந்து ஒரு சமாதான முடிவு எடுக்கிறதுக்காக தான் பேசுவாங்க. பட் அங்கேயே வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இந்த மாதிரி கேள்வி ரைஸ் பண்ணி, கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி, பதில் சரியாக கிடைக்கல, நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அப்படி பண்ணீங்க, ஒரு கட்டத்தில் முத்தி போய் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. அது அங்கேயே வந்து பாம்பு போடுறது, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நடக்குது. அடுத்து இயற்கை பேரழிவுகள், உங்களுக்கு தெரியும், ஜப்பான் சைட்லாம் அதிகமாக அடி வாங்கும். நம்ம இந்தியாவும் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி அடி வாங்கிச்சு சுனாமினால. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து நகர்வுனால இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பூமி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால நிறைய சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிட்டிஸ்லாம் திரும்பவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அது திரும்ப அழிவுக்குள்ளே போகுது. அடுத்து வல்கனோ, இதனால சுற்றி இருக்கிற எதுவுமே ரெசிடென்ஷியல் பிளேஸாக இருக்க முடியாது, கட்ட முடியாது. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியலும் எதுவும் கட்ட முடியாது. இதெல்லாம் தள்ளி பல கிலோமீட்டர் தள்ளி தான் வாழணும். இதெல்லாம் இதனால பயங்கர பெயர் ஆபத்து இருக்கு, புரியுதுங்களா? அடுத்து எர்த்குவேக் இருக்குது. ஸோ தன்னோட கடைசி நேரத்துலேயும் தன்னுடைய மனைவியை வந்து அரவணைத்து சித்தரலாம், அந்த ஒரு அன்போட இறந்துருக்குறாங்க. அடுத்து இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நடக்கும்போது மனுஷனுடைய இருதயம் வந்து டயர்டாயிடும், சோர்ந்து போயிடும். அதாவது ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? பட் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம், தேவன் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, எப்போதான் நல்ல ஆட்சி வரும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எதுதான் நிலையான மாற்றம், எதுதான் நிலையான ஆட்சி, எதுதான் நிலையான கிங்டம், அது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை நோக்கி தான் போகணுன்ற பார்த்தோம். லூக்கா 21:26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து.
ஆண்டவரே சொல்லிட்டாரு, கண்டிப்பா இது வந்து இதெல்லாம் நடக்கும். வான இரு நாட்டுக்கும் வந்து போர் ஃபர்ஸ்ட் சின்னதெல்லாம் ஆரம்பிக்கும். ஆதி ஆகமத்திலே நம்ம பார்த்துருக்கோம், பிரதர் அகைன்ஸ்ட் பிரதர், அப்படியே குரூப் அகைன்ஸ்ட் குரூப், அப்படியே நேஷன் அகைன்ஸ்ட் நேஷன், அப்படியே கண்டினியூஸ் ஆகி இவ்வளோ அந்த இந்த அளவுக்கு தீவிரமாயிடுச்சு. முன்னாடி ஒரு 100 வருஷம் முன்னாடி லிட்டரலாக ஏர்வேஸில் அட்டாக் பண்ணுறது, புரியுதுங்களா? அடுத்து ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல் அப்போவே வந்து சண்டை போட்டிருக்காங்க. 100 days பிஃபோர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில், செகண்ட் வேர்ல்டு வாரில். கடைசியாக வந்து ஹிரோஷிமாவில் நாகசாக்கியில் வந்து அந்த ஆட்டம் பாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம் வந்து பயன்படுத்தினா எந்த அளவுக்கு பின்விளைவுகள் போகுன்றது யூகிக்கவே முடியல. பட் அதெல்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளானதுனால அதுக்கடுத்து பயோவார் போனாங்க. இந்த கொரோனா மாதிரி டிசீஸ், கொரோனா வார். அதுக்கு முன்னாடி நிறைய 100 இயர்ஸில் நிறைய நடந்துச்சு. வேர்ல்டு வார் 2 நடந்ததுக்கப்புறம் இப்போ வரைய நிறைய டிசீஸ் மூலிமா வார் பண்ணுறது, பயோவார். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு மனுஷனோட இருதயம் சோர்ந்து போகும்ன்றது வசனத்துல இருக்கு, இல்லாமலாம் இல்லை. முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது சோர்ந்து போயிடாம நாம தைரியமா இருக்கும். முதலாவது ஸோ இதுக்கெல்லாம் முடிவு வரணும் அப்படின்னா நாம ஒண்ணு பண்ண வேண்டியது. மத்திய 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்ம இதுக்கெல்லாமே வந்து ஒரு முடிவு வரணும். இந்த வாறு போர்கள், புரியுதுங்களா? ஒரு ஜனத்துக்கு விரோதமாக ஒரு ஜனம் எந்திரிக்கிறது, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டை அடிச்சுக்கிறது, சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறது, ஒரு குரூப் நல்லா வாழ்கிறாங்க, இன்னொரு குரூப் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, யாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரணும்னா நாம பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, நாம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். தேவனுடைய ராஜ்யம் தேடுறதுன்னா சத்தியத்தை கேட்கறது, நல்லா இருக்கு, சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பட் அவருடைய நீதியும் தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சத்தியம் கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. அது வந்து லைஃப்ல வந்து அப்ளை பண்ணாதான் அப்போ ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் பண்றோம்னு அர்த்தம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய சீஷர்களுக்கு பூமிக்குரிய தேவைகள் என்ன தேவைகளோ, பூமியில வாழ்றதுக்கான தேவைகள், உணவா இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 அப்ளை பண்ணால் கீழே இருக்கிறது கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா ஆலயத்துக்கு போயிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு வந்துடுறது ராஜ்யத்தை தேடுறது வச்சுக்கோங்க. கேட்ட சத்தியத்தை அப்ளை பண்ணும்போது தான் அப்போ ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து அப்ளை பண்ணாதான் நமக்கு இது என்ன தேவையோ அது தேவன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, தேவனுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும், அது நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? மத்திய 24:3 பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும். இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க சொன்னதெல்லாம் எப்ப நடக்கும்? ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் ஆபத்துகள் வரும், இதெல்லாமே வரும்போது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இதெல்லாம் எப்ப வரும்? நம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவும் அடையாளம் என்னன்னு கேட்கலாம்.
அதை எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய வருகை ஒண்ணு, இப்போ இந்த உலகத்தோட முடிவு எப்போ? புரியுதுங்களா? எங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சீஷர்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வசனங்கள் மூலியமா பார்க்கும்போது 24வது அதிகாரம் 6, 7 அதில் நம்ம பார்த்தோம்னா, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாத்தீங்களா? இப்போ யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்ப சொன்னாரு. இப்ப நம்ம கேள்விப்படுறோம், லைவா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அப்புறம் வந்துட்டு யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அந்த யுஎஸ்எஸ் பவருக்கு யுஎஸ்எஸ் மாதிரி பேக் டு ஃபார்ம் வரதுக்கு விளாடிமிர் புடின் வந்து திரும்பவும் அந்த ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு வர்றதுக்காக அவர் நிறைய ட்ரை பண்றாரு. யுக்ரைனை வந்து தன் வசமா இழுத்துக்கொள்ளணும்னு பாக்குறாங்க. ஏன்னா நேட்டோ படைகள் எல்லாமே அங்க போய் கூட போட்டு அது ரஷ்யாவுக்கு தான் மிகப்பெரிய த்ரெட்டு. ரஷ்யாவே எழுந்துடும். அதுக்காக வந்து ஸ்டில் வந்து 2014 இருந்து இப்போ வரைக்குமே வந்து யுக்ரைனை வந்து எந்திரிக்க விடாம டம்மி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். கேள்விப்படுவீங்க, நடந்துட்டு இருக்கோம். ஆனாலுமே வந்து முடிவு வராது. புரிஞ்சிச்சுங்களா? ஜனத்துக்கு விரோதமா ஜனம் இருக்குது. அந்தந்த நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. ராஜ்யத்துக்கு விரோதம் அதுவும் இருக்குது. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வார் லிட்டரலாக அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ட்ரேடிங்கில் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பயோவார் மூலியமாக அடிச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொரோனா வைரஸ் சைனாலேருந்து வந்திருக்கும். அப்புறம் அது இல்லாமல் நிறைய நரி தந்திரமான வேலைகள்லாம் யூஎஸ் பண்ணாங்க. அதன் மூலியமாக நிறைய ட்ரேடிங் வரட்டும், இல்லை நோயை கலக்கி விட்டு அதன் மூலியமா நோயை கலக்கி விட்டு இவங்களே மருந்து கொடுக்கறது, ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்ட் மூலமா. ஸோ இந்த மாதிரி வார்கள் தான் இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பஞ்சங்களும் இருக்குது நிறைய நாட்டில். நிறைய அடுத்த பாயிண்ட் வராங்க, கொள்ளை நோய்கள் இருக்குது. நம்ம சில விஷயம் பார்த்தோம். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்தாலுமே கூட நம்ம நடந்துட்டு இருந்தாலுமே கூட முடிவு உடனே வராது. இப்போ பார்த்துட்டு யுத்தங்களையும் செய்யணும் கேள்விப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நேபாள் கூட எடுத்துக்கோங்க. ஜென்சி கிட்னு சொல்லுவாங்க. ஜென்சி கிட்ஸ் 2000 மேலே பிறந்தவங்களுமே ஜென்சி கிட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அந்த தலைமுறை, அந்த ஜென்ரேஷன் எல்லாமே கவர்மெண்ட் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு கல்லெடுத்து அடிக்கிறது, அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நாசம் பண்ணுறது எல்லாமே பண்ணி அடுத்த ஒரு ஆட்சி வருது. இந்த அளவுக்கு போயிடுச்சு. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் வந்து இருந்தது. ரஷ்யா பிரசிடென்ட் வந்து யுக்ரைனை டாமினேட் பண்ணுது. ஸோ டாமினேட் பண்ணலன்னா நேட்டோ படைகள் எல்லாமே அங்கே வந்துடும். அப்போ ஈஸியாக ரஷ்யாவை வந்து பலவீனப்படுத்திடலாம். அதுக்கு இவர் இடம் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு டார்கெட்டே வந்து கிழக்கத்திய நாடுகளில் டம்மி பண்ணணும். ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கொள்கை ப்ளஸ் ரிலீஜியஸான எந்த ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணாத ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த சைனா, ரஷ்யா, வியட்நாம், இந்த ஹாங்காங் இதெல்லாமே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே தான் அந்த அளவுக்கு 90% ரிலீஜியஸ் பேஸ்டு கண்ட்ரியாகவே இருக்காது. தான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கம்யூனிசம், ஏத்திஸ்ட், அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான். இது வந்து மேற்கிழத்திய நாடுகள் பிடிக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்படியும் வர்றதுக்கு வெஸ்டர்ன் நேஷன் தான் டாப்ல இருக்கணும். மற்ற எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. அவங்க வளர விடாமல் இவங்களும் தடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், ஆயிலுக்காக பிரச்சனை ப்ளஸ் நியூக்ளியர்
வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க. அதற்கான இடம் வந்து அங்கே உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் இவங்க மேலே, ஈரான் மேலே அலிகேஷன். இஸ்ரேல் மூலமா ப்ரெஷர் கொடுத்து ட்ரம்ப் மூலியமா அழகா மூவ் பண்ணுகிறாங்க இஸ்ரேலை. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து சைலண்டா இருந்தாங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் எல்லாமே அழிச்சிருவாங்க. ஸோ யாருமே இஸ்ரேல் வந்து எகிப்தா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிச்சிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால எந்த கண்ட்ரியுமே வந்து மிடில் ஈஸ்ட்ல எந்த கண்ட்ரியுமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் இன்ஸ்டியூட் இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய ஒரு அஜெண்டா. புரியுதுங்களா? ஒரு கொள்கை. சப்போஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அங்கங்கே ஸ்பாட் வச்சு நியூக் சயின்டிஸ்டாக கொண்டுருவாங்க. இப்போ வந்து சுப்ரீம் லீடரே கொண்டுட்டாங்க ஸ்பாட் பண்ணி. இப்போ அடுத்த ஒரு சுப்ரீம் லீடர் வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அது பின்னாடி பேக்ரவுண்டில் இஸ்ரேல் தான் ஒர்க் பண்ணுது. இஸ்ரேல் தான் தூங்கி விட்டது. அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடாது. யூஎஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய வளம் வந்து எடுத்துக்கணும், ஆயில் ரிசோர்ஸை எடுத்துக்கணும். அதுதான் பிளான் பண்ணுறாங்க. வெனிசுலாவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டாங்க, ஈஸியாக இடம் போட்டாங்க. வெனிசுலா மாதிரி ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஈரானை ரொம்ப ஈஸியாக இடம் போட்டாங்க. பட் இதில் யூஎஸோட மேட்டிமே உடஞ்சிது. இதில் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 2 நாடும் ரொம்ப நாளாக அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரேட்டை வந்து இனிமே ஏறப்போகுது. இனிமே இந்தியாவில் கண்டிப்பாக ஏறும். மற்றது எல்லாமே அதுக்காக விலையை ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு டீலேருந்து ஒரு காஃபிலேருந்து எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு பொருளை அதிகமான பணத்தை கொடுத்து வாங்குற அளவு தான் இப்போ இருக்கிற கண்டிஷன். புரியுதுங்களா? அடுத்து இந்த ஒரு பக்கம் இருந்தாங்க, இப்போ கூட பஞ்சங்கள் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது பஞ்சங்கள், ஒருத்தருக்கு தான் ஆகணும். கொள்ளை நோயும் இருக்குது. 2019 நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஜீரோ நோயாக இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் மோசமான நோயெல்லாம் வந்துருக்கு. 19ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில், இது 21ஆம் நூற்றாண்டில் இது வந்து ஒரு மோசமான நோயாக பார்க்குறோம். லங்ஸ் எல்லாம் அதை அட்டாக் பண்ணும். எப்படி குப்பை மாதிரி போட்டு எரிச்சிருக்காங்க பாருங்க ஜனங்களை. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இந்த 2019க்கு அப்புறம் 19, 20, 21 வரையும் லாக்டவுன் 2 வாட்டி போட்டாங்க. அது இல்லாமல் பூமி அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ இவைகளெல்லாம் வந்து இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் மட்டும்தான். அப்போ இதை விட ரொம்ப மோசமாக நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. பட் உலக ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆனாலும் முடிவு வராது. இதெல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் முடிவு வராது. நடந்துட்டு இருக்கும், ஆனாலும் முடிவு வராது. மற்ற 24:6 பார்ப்போம். மற்ற 24:14 நம்ம பார்க்குறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போதுதான் முடிவு வரும். இங்க பாருங்க, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் தான் இருக்கே தவிர எல்லாரும் வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க, எல்லாரும் பைபிள் தூக்கின்னு ஆலயத்துக்கு போயிடுவாங்க, எல்லாரும் பைபிள் படிச்சுன்னு இருப்பாங்க, எல்லாரும் கிறிஸ்தவனா மாறிடுவாங்க அப்படின்னா இந்த வசனம்லாம் எங்கேயும் சொல்லலை. தப்பாவும் புரிஞ்சிக்காதீங்க. நாமளும் எங்கேயும் சொல்ல வேண்டாம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்னா என்ன? இந்த காஸ்பல் இங்கிலீஷ்ல பிரிச்சு பேசுறாங்க. கோ அண்ட் ஸ்பெல் த வேர்ட். கோ அண்ட் ஸ்பெல். யாரோட வார்த்தையை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை வந்து சொல்லுங்க. சுவிசேஷம் என்னன்னா நற்செய்தி சொல்லுங்க. இந்த பூமி முழுவதும் பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கு வந்து சாட்சியா சொல்லுங்க, சாட்சியா பிரசங்கிங்க. அப்பதான் முடிவு. ஸோ காஸ்பல் என்னன்னா கோ அண்ட் ஸ்பெல்.
அந்த காஸ்பலோடைய மீனிங் என்னன்னா நல்ல செய்தி. அதாவது எதோட நல்ல செய்தி? ராஜ்யத்தின் நல்ல செய்தி. யாரோட ராஜ்யம்? கிறிஸ்துவின் ராஜ்யத்தோட நல்ல செய்தி சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் முடிவு வரும். பிரசங்கிக்கப்பட்டாதான் முடிவு வரும். சகல ஜாதிகள் மத்தியில், சகல ஜாதிகளுக்கும் இப்ப 800 கோடி 750 கோடி எல்லாம் இருக்காங்க. 750 to 800 கோடி, புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் கன்வெர்ட் ஆகணும், எல்லாரும் பைபிள் தூக்கினா ஆலயத்துக்கு வந்துடும் அப்படின்லாம் வசனம்லாம் சொல்லலை. பிரசங்கிக்கப்பட்டு தீர்ந்து விடும், அப்போது முடிவு வரும். அப்போதான் அந்த 6:10 6வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி லிட்டரலா இந்த வசனம் பூமியில அப்ளை ஆகும். உன்னுடைய ராஜ்யம் வந்துடும், அது அப்ளை ஆயிடும். புரியுதுங்களா? முடிவு வந்த பின்னாடி அப்ளை ஆயிடும். ராஜ்யத்தின் நல்ல செய்தி பிரசங்கிக்கப்படணும். அதுக்கப்புறம் இந்த மரணம் வந்து எடுத்து போட்டுருவாங்க. எல்லாருமே தேவன் வந்து மரணத்தை அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாரு, எடுத்து போட்டுருவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உயிர் தெளிந்து வருவாங்க. புரியுதுங்களா? இந்த பிக்சரே ஓரளவுக்கு எப்படி ஒரு தத்ரூபமா அழகா இருப்பாரு. இப்போ ராஜ்யத்துல அப்படிதான் இருக்குது. மரணத்தை எடுத்து போட்டுருவாரு, எல்லாரும் உயிர் தெளிந்து வந்துருவாங்க. யார் முடியும்? அதுவும் கிறிஸ்தியஸுக்குள்ளாக தான் வருவாங்க. ஆதாம் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணதுனால ஆதாம் முக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 Corinthians 15:22. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:15 பார்க்கணும். நீதிமான்களும் அநீதிமான்களாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யார நான் நல்லவன் கெட்டவன் யாரா இருந்தாலும் உயிர் திறந்து வருவாங்க. புரியுதுங்களா? நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா கூட இரு, நீ எந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கூட இரு, புரியுதா? யாரானா நல்லவன் கெட்டவன் யாரா இருந்தாலுமே உயிர் தெரிந்து வருவாங்க. எல்லாரும் கிறிஸ்டியன் ரிலீஜனா கன்வெர்ட் ஆகி எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வந்து ஆலயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் படிச்சு வாழ்ந்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து உயிர் தெரிந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ராஜ்யத்தினுடைய நற்செய்தி, அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய நற்செய்தி பூமி முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு தீரும். அப்பொழுது நல்லவன் கெட்டவன் எல்லாருமே உயிர் தெளிந்து வருவாங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் மரித்தோர் உயிர் தெளிந்தது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க. நல்லவன் கிட்ட யாரா இருந்தாலும் உயிர் தெளிந்து வருவாங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களோட அப்பா அம்மா, புரியுதுங்களா? ஸோ நம்மளோட அப்பா அம்மா மேக்ஸிமம் உயிரோட இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அப்பா அம்மா தாத்தா மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, உயிரோட இருக்க மாட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, ஸோ அந்தளவுக்கு இப்போ உயிரோட இருக்க வாய்ப்பு. அவங்க எல்லாருமே உயிர் தெரிந்து வருவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு கிறிஸ்துவின் யாருன்னு தெரியாது, கிறிஸ்துவை யாருன்னே தெரியாம வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க கூட உயிர் தெளிந்து வருவாங்க. கிறிஸ்துவ வந்து ரொம்ப மோசமா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, தீமையை பேசியிருப்பாங்க, தேவனுடைய பிள்ளைகளே வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, தேவையில்லாத வேலைகள் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்துவ பார்த்தாலே வந்து கொல்றது மற்ற மதத்தினர், புரியுதுங்களா? இந்த மாதிரி செயல்கள், தீய செயல்கள் யாரும் பண்ணியிருந்தாலுமே அவங்களே கூட உயிர் தெளிந்து வருவாங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள இயேசு கிறிஸ்து எழுப்பி விட்டுருவார். யோவான் 5:28 பார்க்கிறோம். அடுத்து கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள்.
ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். ஏசாயா 2:2. இந்த வசனம் வந்து 100% அங்க அப்ளை ஆகும். எல்லாரும் உயிர் தெழுந்து என்ன பண்ணுவாங்களாமா? எல்லாரும் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாமா? கர்த்தரின் பர்வதத்துக்கு போவாங்களாம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போவோம், வாருங்கள், எல்லாருமே போவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி சத்தியத்தின்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி வாழணும்ன்ற அங்க போதனை கிடைக்கும். அங்க போதனை கிடைக்கப்படும். அதன்படி வாழ்வாங்க, அந்த பாதையில நடப்பாங்க. ஸோ சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். அப்போ வந்து ஒரு சீரான நிலைமைக்கு போவாங்க எல்லாருமே. ஸோ மதம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பர்வதம். இது வந்து இந்த 1000 வருட அரசாட்சியில யாரை நான் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், இது எல்லாமே மத ரீதியில வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜனுக்குள்ள போகுது. புரியுதுங்களா? ஸோ பஞ்சமம் வந்து இப்போ இருக்கு, ஆனால் அப்போ இருக்காது. இப்போ வந்து இந்த பணத்தை வந்து பஞ்சத்துக்கு கொடுத்தா நிலத்துல வந்து அறுவடை பண்ணி, புரியுதுங்களா, அதை வந்து உலகத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 வந்து ஒரு 4 லட்சம் கோடி அப்படியே போக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 27 வரைக்கும் ஒதுக்கப்பட்ட ஆர்மிக்காக ஒதுக்கப்பட்ட, இது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக, உற்பத்திக்காக, ஆயுதங்கள் உற்பத்திக்காக செலவு பண்ணப்பட்ட தொகை வந்து இந்த 2 வருஷத்துக்கு 7.8 லட்சம் கோடி. ஸோ எவ்வளோ பஞ்சம் இருந்தாலுமே இது வந்து குறைச்சல் இல்லை. இங்க பஞ்சத்தில் இருக்கும், ஆனா இவ்வளோ லட்சம் கோடி வந்து ஆர்மிக்காக செலவு பண்றாங்க பாருங்க. இது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். 36 வந்து ஏர்கிராஃப்ட் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதோட மொத்த மதிப்பே வந்து 59,000 கோடி, 59,000 crore. புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பணத்தை செலவு பண்றாங்க. எவ்வளோ பஞ்சங்கள் இருக்கு, எவ்வளோ கஷ்டம், அதை கான்சன்ட்ரேட் பண்ணாம ஒவ்வொரு நாட்டை அடிச்சுக்கிறதுக்கு, பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல வந்து 5,011 கோடியா, 5,011 crore ஆக்சுவலி. அடுத்து இங்க பாருங்க, இது வந்து மேல ஒரு வித்தியாசமான ஒரு ஏர்வேஸ். இதோட இந்த பேர் வந்து டெல்ட்ரோட்டா டிரான்ஸ்போர்ட். இந்த பிளேன் வந்து பாருங்க, இந்த பிளேன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. 3,461 கோடி. ஸோ இங்க வந்து ஒரு ஜாதிக்கு அடிச்சுக்கிறதுக்கு பட்டயங்கள் எடுக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடி இருந்த எல்லாமே குதிரைப்படை, யானைப்படை, வில்லு, கத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, தயாரிச்சு சண்டை பண்ணிருந்தாங்க. இப்போ
இந்த 21ஆம் நூற்றாண்டுலலாம் பயங்கர பீக்ல வந்துச்சு. அட் அ டைம்ல வந்து பல லட்ச ஜனங்கள்ல, ஓகேங்களா, ஒரு குரூப் ஆஃப் கோடி ஜனங்கள், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ஒரு கோடி 2 கோடி இருக்காங்கன்னா அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு அழிக்கிற அளவுக்கு வந்து ஆட்டம் பாம்ஸ் இருக்கு. இன்னும் 2000 மடங்கு 10,000 மடங்கு அளவுக்கு எல்லாமே தயாரிச்சு வச்சிருக்காங்க. இதுங்களா ஒரு நொடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஜஸ்ட் வந்து இவங்க தயாரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிஸ்டல் ப்ளஸ் அதுலேயே வந்து ஹை அண்ட் மாடல் இருக்கிறத வச்சு பயன்படுத்தினாக்க அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சாவடிக்க முடியும். அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இப்போ இஸ்ரேல்னா அந்த அயன் டூம், அப்புறம் அட்வான்ஸாக லேசர் பீம், புரியுதுங்களா? ஸோ இன்னும் லெபனானில் வந்துட்டு ஃபோன் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அட்வான்ஸாக போகிறாங்க, ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க. இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணால் போதும், மிசைல் வந்து அங்கே போய் மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய மிசைலை அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸாக போகுது. பட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைகள் எல்லாம் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னா, ஐசையா 2:4 2வது அதிகாரம் 4வது வசனப்படி, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். எந்தெந்த கை வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்கு பட்டன் அமைச்சோ, எந்தெந்த கை வந்து பிஸ்டல் எடுத்து சுட்டுச்சோ, எந்தெந்த கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கையெல்லாம் போச்சோ, அந்த கையெல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு மண்வெட்டிகளாகும். ஈட்டியெல்லாம் எந்தெந்த கை யூஸ் ஆச்சோ அந்த ஈட்டி அறுவாள்களாகவும் அடிப்பார்கள். எந்தெந்த கை வந்து தீய வேலைகள், ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கைகளோ அது எல்லாம் முன்வெட்டிகளாக மாறும். ஈட்டிகள் எல்லாமே அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுக்க மாட்டாங்க. இனி அவர்கள் யுத்தத்தையும் கற்பிக்க மாட்டாங்க. எவ்வளோ ட்ரைனிங் ஒரு ஆர்மி செலெக்ஷனுக்கு, எவ்வளோ ட்ரைனிங்கு, ஒரு போரை எப்படி தந்திரமாக ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரைனிங்கு, புரியுதுங்களா? ஸோ இதில் நிறைய யுக்திகள் இருக்குது. அதில் கொரில்லா டாக்டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. எவ்வளோ டாக்டிக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ்லாம் பண்ணோம், உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ப்ராக்டிஸு தன்னைத்தான் நிறுத்தி கொண்டு ட்ரைனிங் பண்ணணும், அதெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? கிறிஸ்டின் ராஜ்யத்தில் அதெல்லாம் இருக்காது. ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தோன்றும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு திகில் இல்லாம இப்போ ஒரு சில மிருகங்கள் எல்லாமே பார்த்தா பயந்து ஓடிடும். அதுவும் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பயந்து ஓடிடும். நாம என்ன நினைப்போம், அது நமக்கு அட்டாக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாம பயந்து ஓடிடும். ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அப்படியே டோட்டலாக மாறுது. புரியுதுங்களா? ஸோ எந்த வித ட்ரைனிங் இருக்காது, எந்த வித கோர்ட்டு, ஆர்மி, ஒவ்வொரு நாட்டை அடிச்சுக்குது, அதெல்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியான தொல்லைகள், சொத்து குவிப்பு, சொத்து தகராறு, கொலை பண்ணுறது, இதுக்கான நியாயத்திற்கு இதற்கான இந்த தண்டனை, மரண தண்டனை, அந்த தண்டனை, இந்த தண்டனை எதுவுமே இருக்காது. எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எல்லாமே எதையுமே நம்ம எடுத்து போட்டுருவாங்க. ஆண்டவர் வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனப்படி, என் பரிசுத்த பர்வதங்களும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க போல, பூமி கர்த்தரை அறிகினால்
அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எப்படி வந்து அந்த ஜலத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஜலம் எப்படி அந்த சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்குது. எப்படி எந்த அளவுக்கு எப்படி நிறைந்திருக்குதோ அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அது எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா சமுத்திரத்தை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சமுத்திரத்துல எப்படி ஜலம் நிறைந்திருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷி மைண்ட்லயும் கர்த்தரோட அறிவு வந்து நிரம்பி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு மிருகங்கள், டொமஸ்டிக் அனிமலாக இருக்கட்டும், வைல்ட் அனிமலாக இருக்கட்டும், அதோட ஹேபிட்ஸ்ல இருந்து அதோட பழக்கவழக்கம் எல்லாமே மாறும். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகளும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கமும் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். புரியுதுங்களா? ஆதியாகமம் 21 பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவுது. புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து நான்வெஜ் கட்டாயிடும். பூமியில விளையக்கூடிய அதுதான் நமக்கு உணவாக கொடுக்கப்படும். ஆதாரவசமாக நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ பூமியில விளையக்கூடிய பூண்டுகள் இது என்ன மாதிரி நம்ம உடலுக்கு எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது சாப்பிட்டா நல்லா இருக்கும், எது தேவையோ அது பூமியில விளையும். அது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அது தேவனும் விளைச்சல் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஆகாரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பூமியில் இருக்க சகல மிருக ஜீவன்கள் மனுஷனுக்கும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கும் பறவைகளுக்கும் பற்றி தேவன் வந்து பிளஸ்ஸிங் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 1:30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதெல்லாமே மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. அது கூட வந்து மிருக ஜீவன்களா இருக்கட்டும், ஆகாயத்து பறவை இருக்கட்டும், அது கூட வந்து பூமியில வந்து சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு இறையை தேடி மற்ற இறையை தேடி தான் ஸ்பீச். இதெல்லாமே நமக்காக படைக்கப்பட்டாலும் கூட அது கூட வந்து ஒரு சமாதான சூழ்நிலை வாழணும். இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஓசியா 2:18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முடித்து அவைகளை சுகமாய்ப்படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். இங்க இவர்கள்கிட்டையும் வந்துட்டு உடன்படிக்கை பண்ணி இவர் இந்த அனிமல்ஸ் வச்சுதான் வந்து நிறைய போர்கள் நிறைய யுத்தங்களும் பண்றாங்க. தேவன் அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. அவங்க வந்து சுகமாய் அவங்க கூட சுகமாய் வாழ்ற மாதிரி தேவன் ரெடி பண்றாங்க. அடுத்து சங்கீதம் 96:12-13 பார்க்குறோம். நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திற்பார். புரியுதுங்களா? அவருடைய ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும், அவர் எப்பேற்பட்டவர் என்றது சங்கீதத்துல சொல்லியிருக்காங்க. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களையும் சத்தியத்தோடும் நியாயத்திற்பார்.
இப்படிதான் இருக்கும் அவருடைய ராஜ்யம். ஏசாயா 3:32 ஒன்னாவது வசனத்துல, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. பிரபுக்களுக்கும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். ஸோ அவருடைய கிங்டம் வந்து எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும். யார் அரசு ஆழ்வார்ன்றது பார்க்கணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜனங்கள் லோ கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரையும் சமமாக நடத்தப்படும். சமமாக ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போறாங்க. ஏசாயா 65, 21, 22 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். புரியுதுங்களா? நாமளே கூட ஒரு வீட்டில் ஒரு செடி நடுறோம், அதை நாமளே கூட சாப்பிட மாட்டோம், மற்றவங்க நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறவங்க வரவங்க சாப்பிடுவாங்க. பட் இங்கே அந்த அந்த கண்டிஷன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்காது. ஏன்னா அவர்கள் நட்டதை அவங்களே புசிப்பாங்க, அந்த கனியை அவங்களே புசிப்பாங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் கூடி இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்காது. ரெண்டல்ல போறது, புரியுதுங்களா, வாடகைக்கு போறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. தேவன் பூமியில வாழ்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்க பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆனா அப்போ அப்படி இருக்காது. கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்காது. அதுதான் 3ஆம் உலகத்துல இருக்காதுன்றது நம்ம பார்க்கணும். ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளா அனுபவிப்பார்கள். நித்தியத்துக்கும் அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய வந்துட்டு இந்தந்த வேலை இவங்க தான் செய்யணும், இந்தந்த ஜாதிக்காரங்க இந்தந்த வேலை தான் செய்யணும், அந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்கு. புரியுதுங்களா? வேற ஒரு கட்டுற, வேற ஒருத்தங்க செய்து வேற ஒரு குடியிருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் போகுது. அதனால அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வீணா தான் போகுது. ஏசாயா 65, 23 படி அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. இதுவும் இருக்கு, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க படக்கூடிய வேலைக்கு ஏதாவது வந்து சந்தோஷம் இருக்கா? இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க கையிட்டு செய்யக்கூடிய வேலை அது ஆசீர்வாதமா தான் போகும். புரியுதுங்களா? அது வந்து லிட்டரலா அதை அனுபவிக்கும். இப்போ ஏமாற்றமா இருந்தோடனே அப்போ கண்டிப்பா ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறாங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்போ தேவனுடைய, அதாவது மனிதர்களுடைய ஜெபம், மனிதர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றப்படும். வசனத்தை பார்க்கணும், ஏசாயா 65, 24. இப்போ அது இல்லாம நிறைய வந்துட்டு குழந்தைகள் எல்லாமே வந்து அப்நார்மலா பார்க்குது. புரியுதுங்களா? ஸோ இவர்கள் வந்து ஆண்டவருடைய அரசாட்சியில, கிறிஸ்துவின் அரசாட்சியில, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இது அறவே இருக்கவே இருக்காது. இப்போ எப்படி நாம நல்லா கை காலோட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல அவங்க இருக்க போறாங்க. ஏசாயா 35:3-5 இருக்கும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரட்சிப்பாங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், சூடரின் செல்கள் திறந்து போகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2000 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம். ஆண்டவர் டைம்ல குஷ்ட ரோகிகள் இருந்திருக்காங்க, ஆண்டவர் குணப்படுத்தியிருக்காரு. பல வருடமா நடக்க முடியாதவங்களா இருந்திருக்காங்க, அவங்க வந்து
நடந்திருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க அங்க இருந்திருக்காங்க. கண்ணு வந்து தெரியுற மாதிரி மிராக்கிள் பண்ணியிருக்காரு. அப்புறம் லாசரஸ் மறிச்சாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் உயிரோடு எழுப்பினாரு. இதெல்லாமே ஒரு சாட்சி அப்பவே இருக்குது. அது எல்லாமே அப்படியே சடனாக நடக்க போகுது. மூன்றாம் உலகத்துல, அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையிடும். ஏசாயா 29:18 போடுறோம். செவி கேட்காம இருக்காங்களா, அது சரி செய்யப்படும். கண்ணு பார்க்க முடியல, அது அவங்களுக்கு உயிர் திறந்து வரும்போது பர்ஃபெக்டா எழுந்துச்சு வந்துருவாங்க. அவ்வளவுதான், புரியுதுங்களா? அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் நடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலமும் நீரூற்றுகளும் ஆகும். நிறைய டெசர்ட்லாம் இருக்கு, அதெல்லாமே நீரூற்றுகளா மாறும், செல்வ செழிப்பா மாறும். வலு சிறப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் குறுகையும் நாணலும் உண்டாகும். இந்த வசனம்லாம் நிறைவேறும்போது அடுத்த ஏசாயா 33:24 வியாதி பெற்றிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய இது பிரச்சனை இருக்கு, அது பிரச்சனை இருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய டிசீஸ் மூலமாக பாதிக்கிட்டு இருக்காங்க. அது அப்போ இருக்காதுன்னு பார்க்கணும். இப்போ இருக்குது, ஆனால் அது அப்போ இருக்காது. அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நிறைய பாவங்கள் இருக்கு, நிறைய அக்கிரமம் இருக்கு, நிறைய அக்கிரமம் பண்றாங்க. அதெல்லாமே தேவன் எடுத்து கொடுத்துருவாரு. நோய், அதுக்கு வேக்சின் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ முன்கூட்டியே ஒரு வேக்சின் போடுறாங்க. அது எதுக்குன்னா நம்ம எச்சரிக்கை இருக்கிறதுக்காக. பட் இந்த வேக்சின் போடுறது அதனால தான் அந்த குணம் சரியாகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யாருமே எந்த ஒரு வேக்சினாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ண அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அட்லீஸ்ட் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அந்த இதெல்லாமே இந்த காசாவில் நடந்த ஒரு போர் சண்டைகள் தான். ஸோ இந்த காசா, சிரியா, அப்புறம் எகிப்து, ஜோர்டான், லெபனான், மிடில் ஈஸ்டில் இந்த மாதிரி பிக்சர்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் சண்டைகள் மூலமா. அதெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்கும். யார் யார் இறந்து போனவங்க அன்போடு மறைச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ தான் திருமணம் ஆயிருக்கும் மறைச்சிருப்பாங்க. நிறைய அன்புகள், அந்த அன்பு இயக்கங்கள்லாம் தூங்கிட்டு, புரியுதுங்களா? அந்த அப்பா அம்மா உறவுகளாக இருந்தாலும் சரி, காதலர்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, எனி ரிலேஷன்ஷிப் ஒரு தொடங்குறதுக்குள்ள இப்போதான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போவே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே ஒரே திரும்பி உயிர்த்தெழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 பார்க்குறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். உயிர்த்தெழுந்து வரும்போது கம்ப்ளீட்டாக சந்தோஷத்துக்குள்ள தான் போவாங்க. அப்போ கண்ணீர் இருக்காது. உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்கன்னா மரணம்ன்ற ஒரு சாப்டரே இருக்காது. அழுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்பினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். ஒழிந்து போயின என்று விளம்பினது பேசும் 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்தது கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரை இதை சொன்னார். ஸோ மரணத்தை முற்றிலும் ஜெயிச்சுவார். மரணத்தை முற்றிலும் எடுத்து போட்டுருவார். அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லா கண்ணீர் யாவையும் துடைத்து மரணத்தையும் பூமியில எந்த ஒரு பிரச்சனையும் மனுஷனுக்கு வராதபடிக்கு எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க தேவன். 25:9 பார்க்கணும். அக்காலத்தில் இதோ இவரே நம்மளுக்கு தேவன், இவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏதாவது ஆட்சியில நல்லது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா, ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டா, பாலிசிஸ் கொண்டு வந்துட்டா, பாடா பேர்பட்ட ஒரு மனுஷனை தான் இப்போ எதிர்பார்க்கணும். பேர்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், பேர்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இப்போ எதிர்பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி
கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பத்தி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இவரே நம்முடைய தெய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்காக காத்திருந்தோம் வேற சொல்லுவாங்க. இவர் நம்மை ரட்சிப்பார் என்ற ஒரு கான்ஃபிடன்ட், ஹோப்பு, ஃபெய்த், பிலீவ் எல்லாமே இருக்கும். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? ஸோ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இவங்க தான் வந்து தெய்வ பக்தியுள்ள சந்ததி. வானத்துக்குரிய நட்சத்திரம் யாரை பார்க்கணும்னா ஆபிரகாம் சந்ததிக்குள்ள 2 வகுப்பார். வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த வானத்து நட்சத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்துவை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போறவங்க. அவங்க வந்து பரலோகத்துக்குரிய அரசாட்சி, வானத்துக்குரிய அரசாட்சி. கிறிஸ்துவோட லிட்டரலா, கிறிஸ்துவோட சரீரத்தில் லிட்டரலா மெம்பர் ஆவாங்க. அவங்க தான் வானத்து நட்சத்திரம். புரியுதுங்களா? அடுத்து கடற்கரை மணல் யாருன்னா ஆபில் இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவர்கள் மூலமாக இந்த பூமியில வழிநடத்தப்படும். அவர்கள் மூலமாக, புரியுதுங்களா, வழிநடத்தப்படும். அவர்கள் கடற்கரை மணல். அதை தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து வானத்துக்குரிய சாட்சி. கடற்கரை மணல் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் உலக ஜனங்கள். இவங்க தான் வந்து தெய்வ பக்தி உள்ள சந்ததி. வானத்துக்குரிய அரசாட்சி வந்து கிறிஸ்துவ சரீரம் சேர்ந்து கொண்டது. கடற்கரை மணல் வந்து இஸ்ரேல் ஜனங்களும் உலக ஜனங்களும். ஸோ இந்த வானத்துக்குரிய அரசாட்சி வந்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கடற்கரை மணல் வகுப்பாக ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரை அவர்கள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் உலக ஜனங்களை வந்து வழிநடத்தப்படுறாங்க. அதுவும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமா தான் அந்த ஆசீர்வாதம் போகும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கடற்கரை மணல். ஸோ இவங்க எல்லாருமே சேர்த்து வசனத்தின்படியாக, வாசகத்தின்படியாக சொன்னாக்க இவங்க வந்து ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக தான் அந்த வாக்குத்தத்தங்கள் வருது. ஸோ உயிர்த்தெழுந்து ஆபிரகாம் வந்து வரும்போது அந்த ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரையும் இடையில ஆபிரகாமும் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது. இப்போ ஆபிரகாம் யோசிச்சு பார்ப்பாரு, உயிர்த்தெழுந்து வந்தோடனே, ஓ தேவன் என்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தம் இதுதானா, இதுதான் இந்த வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதமான்றது பிரமிச்சு அப்போ தேவனை நன்றி செலுத்தும். ஸோ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், புரியுதுங்களா? அது ஒரு குரூப்பு. அவங்க லிட்டரலாக கிறிஸ்துவோட சரீரத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் உலக ஜனங்கள். அவங்க தான் கடற்கரை மணல். ஸோ இவங்க தான் வந்து தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தெய்வ பக்தி உள்ள சந்ததி. ஸோ இவங்க தான் வந்து பூமியில் உள்ள சில ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம பெயரோட முடிச்சிடணும். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தகப்பனே, இன்றைய நாளில் கூட ஒரு அருமையான பாடம் எங்களுக்கு தியானிக்க செய்வதற்காக நம்ம நன்றி தகப்பனே. நீ ஒரு பாடங்கள் மிகவும் எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்க்கையில வந்து கிறிஸ்து மாதிரி பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி பண்ண தொடர்ந்து இந்த எந்த ஒரு இடையூறுகள், எந்த ஒரு எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலுமே இந்த ஒரு நாள் எங்களுக்கு பாடத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, நம்முடைய சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, தொடர்ந்து வகுப்புகள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுறது. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லும் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.